உடனடி கடன் செயலி மூலமாக கடன் பெற்ற நபரை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பி அதிக பணம் கேட்டு மிரட்டல். புதுச்சேரியைச் சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராமில் வந்த உடனடி கடன் செயலி விளம்பரத்தை கண்டு அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலிக்கு தன்னுடைய மொபைலில் உள்ள நண்பர்கள் தொலைபேசி எண் மற்றும் புகைப்படங்களை செயலி பார்ப்பதற்கு அனுமதி அளித்துள்ளார். பின்பு ரூபாய் 5000 அந்த செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகுதான் பெற்ற 5000 கடன் தொகைக்கு அந்த செயலியில் இருந்து பேசிய நபர் ஒருவர் 20000 ரூபாய் கட்டுமாறு கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் தான் 5000 மட்டுமே கடன் பெற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த செயலியில் இருந்து பேசிய நபர் ஒருவர் 20000 கட்டவில்லை என்றால் அவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த நபர் ரூபாய் 20000 கட்டியுள்ளார். மேலும் 10000 கட்ட வேண்டும் என்று அவர்கள் மிரட்டியுள்ளனர். இவர் மறுக்கவே இவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். இதுகுறித்து அந்த நபர் இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் இணையதளங்களில் வரும் போலியான உடனடி கடன் பெறும் செயலி விளம்பரங்களை நம்பி அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற வேண்டாம் என்றும் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதால் தங்களுடைய மொபைலில் உள்ள நண்பர்கள் தொலைபேசி எண் மற்றும் புகைப்படங்களை அவர்கள் திருடிவிடுவார்கள் என்றும் மேலும் அந்த புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்று பணம் கேட்டு மிரட்டுவார்கள் என்றும் மேலும் கடந்த 5 நாட்களில் இதுபோன்று 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருகின்றனர் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பான புகார்களை தெரிவிக்க 1930 என்ற எண்ணிலும் மற்றும் சைபர் கிரைம் இணையதளத்திலும் புகார்களை தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளார்.